நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு 10வது நாள். இன்னைக்கு நாம எதை குறித்து எழுத போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வேற நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான நேரத்துல, உதவி இல்லாத நேரத்துல யாராவது நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல நம்ம இருக்கும்போது யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க. கடன் பிரச்சனைகள்ல இருக்கும்போது யாராவது நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இல்லைனா போகிற வழியில ஏதாவது ஆபத்துகள் விபத்துகளில் நம்ம மாட்டியிருந்த போது யாராவது நமக்கு உதவி பண்ணியிருக்கலாம். வேலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படும் போது யாராவது நமக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அதில் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நம்மளுடைய பயணத்தின் போது ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்து யாராவது நம்மளை காப்பாற்றிருக்கலாம். ஸ்கூலில் ஏதாவது போட்டிகள் இல்லைனா ஏதாவது பரீட்சைகள் இல்லைனா ஏதாவது காம்படிஷன் அப்படியெல்லாம் இருக்கும்போது அதில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இப்படி வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான நபர்கள், நமக்கு உதவி செய்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் ஏதாவது 30 பேர் அல்லது 30க்கும் மேற்பட்ட நபர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் இன்னைக்கு நன்றி எழுத போகிறோம். நம்ம சில சமயங்களில் நினைப்போம், இந்த நபர் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நல்ல வேலை அந்த நேரத்தில் நமக்கு உதவுனாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த நபர்களை எல்லாம் யோசித்து அதை குறித்து நாம் இன்னைக்கு நன்றி எழுத போகிறோம். எழுதும்போது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதுறத சத்தமாக சொல்லி எழுதுங்க. இன்னொன்று, எழுதும்போது அதை உணர்ந்து அந்த அனுபவத்தை நம்ம திரும்பவும் வாழ்ந்து அந்த சந்தோஷத்தில் நாம் அதை எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒருபடி நம்ம மேலே போகணும் அப்படின்னா, நமக்கு உதவி செய்த நபர்களோட நமக்கு இப்போ தொடர்பு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு கால் பண்ணி நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த நபர்கள் இப்போ நம்மளோட தொடர்பில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இதுவரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான நேரத்தில் நமக்கு பெரிய உதவிகள் செய்த நபர்களுக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லி எழுதுவோம். இன்றைய ஹோம்ஒர்க்கை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.